குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. வெரி வெரி குட். சரி, மை செல்ஃப் ஆனந்த். சரியா, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி லெக்சரர். இங்க இந்த காலேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 வருஷமா ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட 2014 இருந்து 2025 வரைக்கும் 11 வருஷமா ஒர்க் பண்றேன். அது போக வேற ஒரு காலேஜில் 3 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு கெமிஸ்ட்ரி லெக்சரரா பாலிடெக்னிக் சைட்ல. சரியா, இன்னைக்கு இன்னைக்கு இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். சரியா, இதோட மோட்டிவ் என்னன்னா, நீங்க வந்த உடனே உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்காம இந்த மாதிரி முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், பிளேஸ்மெண்ட் எப்படி, என்னென்ன கிளப்ஸ் இருக்கு, சரியா, அதே மாதிரி சில என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி அலுமினி இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிறது எங்களோட காலேஜோட எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதுல இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா, இதோட மோட்டிவ் என்னன்னா, வந்த உடனே உங்களுக்கு கிளாஸ்ல உட்கார வைக்காம சில ப்ரோக்ராம்ஸ் உங்களை ஆயத்தப்படுத்துறது, சரியா, ப்ரிப்பேர் பண்றது. அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவோம். அதாவது டைம் டேபிள் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நீங்க வந்து இங்க உட்கார தேவையில்லை, கிளாஸுக்கு போயிருவீங்க. சரியா, சரி, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் இங்க எதுக்கு வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு? டிப்ளமோ முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்காகவோ இல்லாட்டி ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்காகவோ, நல்ல ஒரு காலேஜ்ல ஹையர் ஸ்டடிஸ் பிஇ பண்றதுக்காகவோ போறீங்க. கரெக்டா? அப்போ இந்த காலேஜ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் புத்தக அறிவு மட்டுமே போதுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா புக்கை படிச்சு அந்த நாலேஜ் வந்து அந்த டெக்னிக்கல் அந்த நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு போதுமானா பத்தாது. ஏன்னா நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு போக போறீங்க. எங்க போக போறீங்க? பிளேஸ்மெண்ட். அப்படின்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த புத்தகத்தை தாண்டி ஒரு சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு வேணும், ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வேணும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமினார், பேப்பர் பிரசன்டேஷன், லீடர்ஷிப் குவாலிட்டினா உங்களை இப்போ எத்தனை பேருக்கு யாரையாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ல வந்து பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வந்துருவீங்களா? யாராவது ஒருத்தர் வர முடியுமா மைக்ல வந்து பேசுறதுக்கு? வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களா? தயக்கம் இருக்கு. கரெக்டா? அந்த தயக்கத்தை போக்குறதுக்காக தான் இந்த காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜ்லயும் கிளப்ஸ் இருக்கும். அதுல நம்ம காலேஜ்ல கிளப்ஸ் ரொம்ப சூப்பரா செய்யணும். கிளப்ஸ்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. சரியா, அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பத்தி, நம்ம காலேஜ்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிளப்ஸ் எல்லாமே நான் போடணும்னா கிட்டத்தட்ட 50-60 வந்துடும். அதை வந்து 2-3 நாளைக்கு பேசணும். சரியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கிளப்ஸை பத்தி நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஒரு சில இதெல்லாம் மெயினான கிளப்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் கேடட் கார்ப்ஸ், என்சிசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சிசி இது எதுக்காகனா, உங்களுக்குள்ள ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு தேசபக்தியை கிரியேட் பண்றது. அதான் சார், தேசபக்தியை கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளப் வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு தேசிய மாணவர் படை. தேசிய மாணவர் படை. அடுத்தது நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், நாட்டு நலப்பணி திட்டம். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்காக, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக இந்த கிளப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா ஒவ்வொரு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது டெக்னிக்கல் ரிலேட்டடான எஜுகேஷன் பத்தி அதை இம்ப்ரூவ், அதை உங்களுக்குள்ள டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அடுத்தது யூத் ரெட் கிராஸ், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லுவாங்க. இது மெடிக்கல் ரீதியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூத் ரெட் கிராஸ். அடுத்தது ரெட் ரிப்பன் கிளப், சிவப்பு நாடா குழுன்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் அவேர்னஸ்க்காக இந்த குரூப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ரோட்ராக்ட் கிளப். ரோட்ராக்ட் கிளப்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப், அது மூலமா ஒரு கம்யூனல் சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு என்னத்தானா என்ன, நான் பின்னாடி ஒவ்வொரு கிளப்புக்கு வரும்போது நான் சொல்றேன். அடுத்தது ரீடர்ஸ் கிளப். ரீடர்ஸ் கிளப்ங்கிறது படிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துறதுக்காக இருக்கிற கிளப். அடுத்தது எஸ்சி எஸ்டி செல், சரியா, பிற்படுத்த வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கிளப் தான் அது. அடுத்தது
லிட்ரரி அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய படிப்பை தவிர மற்ற தனித்திறமைகளை எடுத்து வெளிப்படுத்துவதற்காக கொண்டு வந்த கிளப் தான் இது. நெக்ஸ்ட், சரி இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது தேசிய மாணவர் படை, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், என்சிசின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல என்னன்னா இப்போ நம்மளுக்கு முப்படைகள் இருக்கு, கரெக்டா? என்னென்ன முப்படைகள் என்னென்னப்பா? நம்ம நாட்டோட முப்படைகள் என்னென்ன? ராணுவம்னா வெறும் ராணுவம் மட்டும் தான் இருக்கா? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்படைகள் இருக்கு. என்னென்ன? நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி. நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, இந்த 3 தான் முப்படைகள். இதுல சேர்றதுக்கு தேவையான தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக, அதாவது இப்போ காலேஜ் லெவல்லையோ ஸ்கூல் லெவல்லையோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குண்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட், அதுல சேரதுக்கு உண்டான ஒரு தூண்டுதல் உருவாக்கக்கூடிய ஒரு குழு தான் அது. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. வாரம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பேசிக்கான மிலிட்ரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் இதுல சேர்ந்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் மிலிட்ரி மாதிரி கண்டிப்பா எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சேர்ந்தா உடனே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்கனாலும் நம்ம சொல்ல முடியாது, சேர்ந்தா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. முன்னுரிமை கொடுப்பார்கள். முன்னுரிமை தான். முன்னுரிமைக்கும் கன்ஃபர்மேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் எவ்வளவுதான் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணாலும் அதுல கிட்டத்தட்ட 40% மேல எதுக்கு மட்டும் ஒதுக்குவாங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் ஒதுக்குவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு, இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே அதாவது நாட்டோட பொருளாதாரத்துல அதிக பங்கு எப்படி இந்த மாதிரி மிலிட்ரிஸ்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரியே இருக்கிற கிளப்லயே எந்தெந்த காலேஜ்ல கிளப் இருந்தாலும் அந்த கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஃபண்ட் எங்க வருதுன்னு பார்த்தோம்னா அந்த என்சிசிக்கு தான் வரும். சரியா? அடுத்தது இந்த என்சிசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த என்சிசி நீங்க முடிச்சு நம்ம 3 இயர்ஸ் கோர்ஸ்னா 3 இயர்ஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சிசில இருக்கணும். இதுல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், அந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே அந்த 3வது சர்டிபிகேட், சி சர்டிபிகேட் இருக்கு மாதிரி, என்சிசி சர்டிபிகேட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான சர்டிபிகேட். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட லோ லெவல் வந்து பாத்தீங்கன்னா பி சர்டிபிகேட், அதை விட லோ லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட். இதுல என்ன யூஸ்னு பார்த்தோம்னா அந்த சி சர்டிபிகேட் நீ வந்து 3 வருஷம் முடிச்சு போகும்போது அந்த சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஆர்மியில செலக்ட் ஆகும்போது மொத்த ஆர்மிக்கு 200 மார்க் வச்சுக்கலாம். எத்தனை மார்க்கு? 200 மார்க். அதாவது எக்ஸாமு, பிசிக்கல் ட்ரைனிங்கு, மெடிக்கலு இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 மார்க் இருக்கு. 200 மார்க்ல கட் ஆஃபா உனக்கு ஒரு 150 மார்க் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 பேர் போறாங்க, 2 பேரும் 130 மார்க் 130 மார்க்னா ஒருத்தர் என்சிசி வச்சிருந்தா 130 பிளஸ் 20 150 ஆகி அவன் செலக்ட் ஆயிடும். இதுதான் இதோட பெனிஃபிட். சரியா? அது அந்த மாதிரி சி சர்டிபிகேட்டுக்கு ஆர்மியில கொடுக்கக்கூடிய மார்க், அதாவது ஆர்மி எக்ஸாம்ல ஆர்மி செலக்ஷன் அப்ப கொடுக்கக்கூடிய மார்க் 20 மார்க். சரியா? பி சர்டிபிகேட்டுக்கு 15 மார்க் கொடுப்பாங்க, ஏ சர்டிபிகேட்டுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. ஆர்மியில மட்டும்தான் கொடுப்பாங்களா சார்னா இல்ல, போலீஸ் யூனிஃபார்ம் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க. சரியா? போலீஸ் கான்ஸ்டபிள் எடுக்கிறது, எஸ்ஐ எடுக்கிறது, அதுலயும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், நான் சொன்னது ஆர்மிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இதுக்கு வந்து மார்க் இருக்கு. என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆர்மி மாதிரி 200 மார்க் டெஸ்ட் கிடையாது, 100 மார்க் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அதுல இதுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். சரியா? 2 மார்க் 1 மார்க் 0.5 மார்க்ல செலக்ட் ஆகி போனவங்க இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் நான் சொன்ன இந்த மார்க் லிஸ்ட்ல தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்ந்து இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. ஈவன் இந்த என்சிசி சேர்த்து வச்சு ஒரே மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவன் என்சிசியில இருந்தானா கட்டாயம் அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்குவாங்க, செலக்ட் ஆயிடுவாங்க 2 பேர் ஒரே மார்க் இருக்கும்போது. நெக்ஸ்ட், இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் 3 இயர்ஸ் ட்ரைனிங் தான். சரியா? இந்த 3 இயர்ஸ் ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு காலேஜ் டைமிங்ல இந்த பெரேட் நடக்கும், மிலிட்ரி பெரேட்னு சொல்லுவாங்க. வாரத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஆபீசர் வந்து காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி பெரேட் கொடுப்பாங்க. சரியா? அதே மாதிரியே காலேஜ் டைமிங்லயோ இல்லாட்டி ஈவினிங் டைமிங்லயோ உங்களுக்கு வந்து இந்த பெரேட்ஸ் இதுக்குண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். மேக்சிமம் காலேஜ் டைம்ல வீக்லி 1 or 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல உங்களுக்கு அந்த பெரேட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அடுத்தது இதுதான் நம்ம ஃபண்ட் அதிகமா கொடுக்கறது தானே, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அன்னைக்கெல்லாம் பெரேட் அட்டன் பண்றீங்களோ அந்த அன்னைக்கெல்லாம் வித் நான்வெஜ்ஜோட உங்களுக்கு சாப்பாடு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குண்டான மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா
இந்த 3 வருஷத்துலயே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஆகட்டும், போலீஸ்க்கு ஆகட்டும், அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீ கம்பெனில இப்போ சரி ஆர்மி போலீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா சார், மற்றபடி வேற எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாதா சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் யூஸ் ஆகும். சரியா? எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்லயே நம்ம செலக்ட் ஆயிட்டோம். போலீஸ்லயே செலக்ட் ஆயிட்டானாலும் நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணணும். பட் இந்த என்சிசில நீ சேர்ந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனியர் போலீஸ் மாதிரி தான், ஜூனியர் ஆர்மி மாதிரி தான். நீ அப்பவே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த என்சிசில செலக்ட் பண்றது ஓட விட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபிட்டா இருந்தா தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? செலக்ட் பண்ணி 3 வருஷம் முடிச்சு நீ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரேட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அந்த ஆர்மி ஆபீஸ்ல வந்து பெரேட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பெரேட்ஸ் நடக்கும் போது நீ வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல செலக்ட் ஆகி நேஷனல் லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா இந்த சுதந்திர தின விழா, இண்டிபெண்டன்ஸ் டே, குடியரசு தின விழா, இதுக்கெல்லாம் வந்து ரிப்பப்ளிக் டேக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரேட் நடத்துவாங்க. சில நேரங்களில் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி, பிரைம் மினிஸ்டர் முன்னாடி, அதாவது முதலமைச்சர் முன்னாடி, பிரதம மந்திரி முன்னாடி நடக்கக்கூடிய பெரேட்ஸ்ல காலேஜ் லெவல்ல நீ செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போலீஸ் வேலை, ஆர்மி வேலையெல்லாம் ரொம்ப ப்ரிஃபரபிளா கொடுத்துருவாங்க. சரியா? இது முழுக்க இந்த இதுதான். அதே மாதிரிதான் கம்பெனிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் உனைய வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறான்னா, அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிக சேலரியா இருந்தாலும் சரி, என்சிசில நீ சேர்ந்திருக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் உன்னை செலக்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா இவன் அங்கேயே நல்லா அடி வாங்கியிருப்பான்னு அர்த்தம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டாங்கிற மாதிரி மீன். இவன் எத்தனை அடிச்சாலும் தாங்க மாட்டான், எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டான், இவன் தானே முதல் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருவான். ஏன்னா இந்த என்சிசில அதுக்காக கஷ்டமா சார்னே கிடையாது, கொஞ்சம் இருக்கலாம். பட் விருப்பப்பட்டு செய்யறவங்க செய்யறாங்க, நான் அதை தான் அவன் சொன்னேன். ஃபண்ட் அதிகமா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எந்த பெரியடுக்கு போனாலும் உனக்கு கட்டாயம் சிக்கன் பிரியாணி வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா? அதே நேரத்துல வேலையும் வாங்கிடுவாங்க. வேலையில கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே நேரத்துல பின்னாடி லைஃப் நல்லா இருக்கும். என்சிசி முடிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு உனக்கு ஒரு தனி ரேங்க் இருக்கு. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட், இது நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், நாட்டு நலப்பணி திட்டம், என்எஸ்எஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எதோட கீழே இருக்குதுன்னா மத்திய அமைச்சர் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. சரியா? யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் இது இயங்குது. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 1960லயே ஆரம்பிச்சிட்டாங்க. 1900 எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சர்வீஸ் நேச்சர், அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு. அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொண்டு வரணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவுற மனப்பாங்கு, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது, சர்வீஸ் பண்றது, இந்த ஒரு மென்டாலிட்டியை மாணவர்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக 1961லயே இந்த என்எஸ்எஸ்ங்கிறது முதல் ஒரு யூனிவர்சிட்டி வச்சு ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட என்எஸ்எஸ்ல 1 கோடிக்கணக்கா மாணவர்கள் இருக்காங்க. சரி, இதோட மோட்டிவ் என்னன்னு நான் சொல்றேன். இதோட மோட்டிவ் வேற ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸும் பண்ணணும். எல்லா விதமான சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸும் சரி, அதே மாதிரியே கம்யூனிட்டி சர்வீஸும் சரி, எல்லா விதமான சர்வீஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேரும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 years பார்ட்டிசிபேஷன். என்சிசி நான் என்னன்னு சொன்னா 3 வருஷமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்சிசில இருக்கும். இது 2 வருஷம் தான், ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம் முன்னாடி ஸ்லைடு இருக்கும், ஒன்று சொல்ல மறந்துட்டு. இதுல என்சிசி ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் விஜயராஜ் சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருப்பார். அவர் பின்னாடி வந்து செலெக்ஷன் பண்ணுவாரு. அப்ப அவர் வந்து செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் கொடுப்பாரு. அந்த சர்க்குலர் வச்சு நீ போனீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஓட விட்டு அதுக்கப்புறம் நீ ஃபிட்டா இருந்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. சரி, நெக்ஸ்ட். என்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 years ப்ரோக்ராம். இதுலயும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்றதுக்கு நான் ஓட விட்டெல்லாம் நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருவோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல விருப்பப்பட்டவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல என்எஸ்எஸ்ல பொறுத்தளவுக்கு 2 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி என்சிசிக்கு நீ பணம் கட்ட தேவையில்லை, என்எஸ்எஸ்க்கு நாம எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. சரியா? என்எஸ்எஸ்க்கு இது ரெண்டுக்கு கவர்மெண்டே உங்களுக்கு பணம் கொடுத்துரும். என்எஸ்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு வருஷத்துக்கு 45,000 ஒதுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேம்ப் ஆக்டிவிட்டிக்கு வருஷத்துக்கு 70,000 ஒதுக்குறாங்க.
ஸ்பெஷல் கேம்ப் நீங்க ஸ்பெஷல் கேம்ப் அட்டன் பண்ணா மட்டும்தான் 2 வருஷம் நான் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் சொன்னப்ப அந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு வருஷமாவது நீ கேம்ப் 7 நாள் கேம்ப்னா வேற ஒன்றும் இல்லை. இங்கிருந்து ஏதாவது பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் 7 நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் நடத்திருப்போம். அதுல ஒரு சில வசதிதானிகள் ஒரு சிலர் வந்திருக்காங்க, அவன் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட் இயர் போகும்போது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நாங்க வந்து வாங்கி கொடுத்துருவோம். அந்த சர்டிபிகேட் தான் கடைசியில் இருக்கு. அது நாங்க கொடுக்கறதுல நாங்க உங்களோட பேரெல்லாம் போட்டு அனுப்பி விட்டுருவோம். கவர்மெண்ட் டோட் இந்த பாலிடெக்னிக் காலேஜ் கண்ட்ரோலா வச்சிருக்கிற டோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துரும். உங்க பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்துரும். அந்த சர்டிபிகேட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்லயும் சரி ஆர்மிலையும் சரி 1 மார்க் இருக்கு. சரியா? அதனால இதை யூஸ் பண்ணி போலீஸ்ல சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணி போலீஸ்ல சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதே மாதிரியே நெக்ஸ்ட் போகலாம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா மைசெல்ஃப் நானு ஆனந்த் சரசு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் பிரியதர்ஷினி மேடம். சரியா? நாங்க 2 பேருக்கு ப்ரோக்ராம் ஆஃபீஸர். நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா. நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டுருவோம். ஒரு 2-3 வாரம் கழிச்சு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து போட்டுருவோம். அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கிடைக்குமா சார்? இதுல சர்டிபிகேட் இருந்தா தான் யூஸ்ஃபுல். அதே மாதிரி என்சிசிலையும் சர்டிபிகேட் இருந்தா தான் யூஸ்ஃபுல். செலக்ட் பண்ற எல்லாருமே என்சிசி ஆகட்டும் என்எஸ்எஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கிடைக்குமா சார்னா கிடைக்காது. 3 வருஷம் என்சிசில சொல்ற பீரியட்ஸ் எல்லாம் செஞ்சா தான் சர்டிபிகேட் கிடைக்கும். ஏ சர்டிபிகேட் ஒரு ரேங்க், பி சர்டிபிகேட் ஒரு ரேங்க், சி சர்டிபிகேட் ஒரு ரேங்க். அதே மாதிரிதான் என்எஸ்எஸ்லயும் நீ வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே சும்மா பேரை கொடுத்தா மட்டும் உனக்கு சர்டிபிகேட் வராதுப்பா. 7 நாள் கேம்ப் அட்டன் பண்ணா மட்டுமே உனக்கு சர்டிபிகேட் வரும். அப்படி வந்தா மட்டும் தான் உனக்கு பெனிஃபிட் என்எஸ்எஸ்ல இருந்தேன்னு சொல்லி. அந்த 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருவோம். பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ப்ல தங்கணுங்கிற அவசியம் இல்லை. டெய்லி வந்துட்டு போயிடலாம் கேம்ப் ஸ்பாட்டுக்கு. பசங்க மட்டும் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அந்த கேம்ப்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த எந்த ஊரை நம்ம வந்து செலக்ட் பண்றோமோ அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம். இப்போ கிராமப்புற பெண்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். அதே மாதிரியே மொபைல் எப்படி யூஸ் பண்றது, இப்போ இருக்கிற டிஜிட்டல் இந்தியா எப்படி, சரி அது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களுக்கு தெரியாதுல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து அதே மாதிரியே அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவ சேவைகள் பண்ணுவோம். மெடிசனல் கேம்ப் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மெடிசன் கேம்ப், டென்டல் கேம்ப், ஐ செக்அப் கேம்ப் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். அதுல நாங்க என்ன சார் பண்ண போறீங்கன்னா டாக்டர்ஸ் ஒருத்தர் தான் வருவாங்க. டாக்டர் கூட யாரு சப்போர்ட்டா, நர்ஸுங்கிற பேர்ல யாரு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னா பொண்ணுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரிதான் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிடுவீங்க. அதே மாதிரியே அந்த கிராமப்புறத்துல படிக்காத பசங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் ஏன் படிக்கல, படிக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இதெல்லாம் யாரு சொல்ல போறீங்க? நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கு யாரு சொல்லிக் கொடுக்க போறோம்னா நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். இதுல இருந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த என்எஸ்எஸ். இது என் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த என்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கிளப்ஸ்ல நீ ஜாயின் பண்றது மூலமா இப்போ சில நேரங்களில் பேசுறாங்களா வோட் ஆஃப் தேங்க்ஸ், வெல்கம் அட்ரஸ், மேடம் பண்ணுவாங்களா மாஸ்டர் ஆஃப் செரமோனி, எம்ஓசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அதாவது உள்ள உட்கார்ந்து இருந்தா ஸ்டூடெண்ட், வெளியே வந்து நீங்க மைக்க பிடிச்சா லீடர். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுவாங்க. இதுதான் மெயின். அதே மாதிரிதான் இதுல நீ செலக்ட் ஆகி சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி போலீஸ்ல மட்டும் வேலை இல்லை, ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. எல்லா வேலைகளும் பிளேஸ்மெண்ட்ல எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா என்எஸ்எஸ்ல 2 வருஷம் எனக்கு சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் இருக்கு. அதாவது மக்களுக்கு சேவை பண்றது மட்டும் இல்லாம சகஜமா மாணவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பழகிற நேச்சர் இருக்கு. ஏன்னா 100 பேர் கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா 80-90 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு அடிச்சுக்காம அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். சரி, அந்த மாதிரி கம்யூனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நிறைய கிரியேட் ஆகும். இதுதான் என்எஸ்எஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேலிஸ், கிளீனிங் ப்ராசஸ் அங்க நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரியே மக்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஐஎஸ்டி. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், உங்களுக்குள்ள உண்டான டெக்னிக்கல் நாலேஜ், ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது கிட்டத்தட்ட 1940 உருவாக்கிட்டாங்க. 1940 வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி, இதோட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐஐடி டெல்லி.
சரியா? அங்கதான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸ்டூடெண்ட் சாப்டர்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் சாப்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் சாப்டர்னா நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு 3000க்கு மேல எங்க கிட்ட அமௌண்ட் வாங்கி ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 236 ரூபா 3 வருஷத்துக்கு மட்டும் 236 ரூபா நீங்க கட்டணம் இதுல ஜாயின் பண்ணும்போது அதுக்குண்டான ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரி, இது கட்டுறதுனால எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் இருக்கு. இதுல செமினார்ஸ், பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் சொல்லிட்டு டெக்னிக்கல் ஓரியன்டான நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். சரியா? இதெல்லாம் இருந்தா தான் நீ ஒரு நல்ல டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட். சரியா? ஒரு நல்ல இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல இன்ஜினியர்னு வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டா மட்டும் நல்ல இன்ஜினியர் கிடையாது சாமி. அதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியருக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா, இந்த பேப்பர் பிரசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி முன்னாடி மைக்ல வந்து பேசக்கூடிய ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். சரியா? அதெல்லாம் இருந்தா தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜினியர். இப்போ இந்த செமினார், பேப்பர் பிரசன்டேஷன் நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு போய் அப்ளை பண்ணும்போது நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் சர்டிபிகேட் உனக்கு வந்து கிடைச்சிருக்கும். நிறைய செமினாருக்கு உண்டான சர்டிபிகேட் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். நிறைய ப்ராஜெக்ட் நீ பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட் உண்டான சர்டிபிகேட் கிடைக்கும் போது அந்த கம்பெனிக்கார் என்ன உன்னை பத்தி நினைப்பானா, பொதுவா வேலைக்கு ஆள் எடுக்கும் போது 2 வகை இருக்கு. ஒண்ணு, அவன் உண்டு அவன் வேலை உண்டு, வேலையை மட்டும் செஞ்சு சம்பளம் வாங்குறது. பட் கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணா, வேலையும் செஞ்சுட்டு நம்ம கம்பெனியை பத்தி வெளியும் இவனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நம்ம என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் இவனால டெவலப் பண்ணி பேச முடியும். நம்ம கம்பெனியை பத்தி சொன்னாலும் இவனால வெளியே சொல்ல முடியும். சரியா? 100 பேருக்கு மத்தியில இவனால மைக்கு பிடிச்சி நம்ம கம்பெனியை பத்தி பெருமையா பேச முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுனா, இந்த ஐஎஸ்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். சரியா? அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் கொடுத்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கன்னா அமௌண்ட்டுக்கு என்ன சார் வழினா, அமௌண்ட்டுக்கு என்ன வழினா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த செமினார், பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல எல்லாம் நடத்தும் போது காசு கட்டணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. 200 ரூபா 300 ரூபான்னு போடுவாங்க. பட் ஐஎஸ்டி ரிலேட்டடா எல்லா காலேஜ்லயும் ஐஎஸ்டி இருக்கு. எல்லா காலேஜ்லயும் ஐஎஸ்டி ரிலேட்டடா இந்த செமினார், பேப்பர் பிரசன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நீ ஒரு ஐஎஸ்டி மெம்பர்ஷிப் கார்டு இந்த பணத்தை கட்டி வச்சிருந்தீங்கன்னா நீ அந்த 200 ரூபா 150 ரூபா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீ கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீ நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் செமினார்ல வச்சிருந்தீங்கன்னா கடைசியில நீ எவ்வளவு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட குவாலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இருக்குங்கிறத வச்சு உங்களோட ஐஎஸ்டி ஸ்டூடெண்ட் சாப்டருக்கு உண்டான கோஆர்டினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரை பெஸ்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. ஒருவேளை நீ இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க, 3 வருஷம் முடிச்சு வெளியே போகும்போது நீ ஒரு நல்ல பாலிடெக்னிக் மாணவனுங்கிற அவார்டு எடுத்தது அவார்டை நீ வாங்கிக்கலாம். இது மாதிரி இந்த சீல்டுலாம் தான் இந்த அவார்டு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எந்த கம்பெனியா இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம மார்க்கே குறைவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா உனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நீ நல்ல ஒரு மாணவனுக்கும் போது எப்படி காலேஜ்ல நல்ல ஒரு மாணவனா இருக்கு, அதே மாதிரியே ஒரு தொழிற்சாலை நிறுவனம், ஒரு தொழில் நிறுவனத்திலையும் நான் நல்ல ஒரு எம்ப்ளாயியா இருப்பேன், பணியாளராக இருப்பேங்கிறது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அங்க இருக்கிற ஹெச்ஆருக்கு நம்பிக்கை வரும், பார்த்த உடனே எடுத்துருவாங்க. சரியா? இதோட கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தோம்னா நிஷாந்தி மேடம், அப்புறம் நம்ம இங்கிலீஷ் மேடம் நிஷாந்தி மேடம், அடுத்தது ராஜேஸ்வரி மேடம் சொல்லிட்டு ஐஎன்சி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது யூத் ரெட் கிராஸ், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், ஒய்ஆர்சின்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்எஸ்எஸ் மாதிரி தான். பட் என்எஸ்எஸ் பாதி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்எஸ்எஸ்னா கம்யூனல் ஆக்டிவிட்டிஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் வித் மெடிக்கல் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கும் என்எஸ்எஸ்க்கு. பட் இந்த ஒய்ஆர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான சர்வீஸ் மட்டும் இருக்கும். சரியா? இது மூலமா நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதுல சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுச்சுனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றது, திடீர்னு காயம் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்றது, அதே மாதிரி சில பல மெடிக்கல் கேம்ப் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிபி செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்கல்லப்பா, ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில மெடிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி நீங்க மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அந்த ஒய்ஆர்சியோட மோட்டிவ். சரியா? நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கோஆர்டினேட்டர்னு பார்த்தோம்னா, காமாட்சி மேடம், நம்ம கெமிஸ்ட்ரி மேடம், அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆனந்த் சார், மேடம் வந்து காமாட்சி மேடம், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தான். அவங்க வந்து ஒய்ஆர்சியோட கோஆர்டினேட்டர். வித் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ் சார் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருப்பார். நெக்ஸ்ட் இது ரெட் ரிப்பன் கிளப். இது என்னப்பா?
ரெட் ரிப்பன் கிளப், சிகப்பு நாடா குழுன்னு சொல்லுவாங்க. சிகப்பு நாடா குழு, இதுக்கு ப்ரோக்ராம் ஆஃபீஸரும் நான் அதே தான். என்எஸ்எஸ் உண்டான ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் இந்த சிகப்பு நாடா குழு ரெட் ரிப்பன் கிளப்புக்கும். இதுல நாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம். நீ 2 வருஷம் நான் சொன்ன மாதிரி என்எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் இருப்பீங்க, 3வது வருஷம் ஆர்ஆர்சி கப்பியை நாங்க மாத்திக்குவோம். ஸோ என்எஸ்எஸ் இருக்கிறோம், அப்படியே ஆர்ஆர்சிக்கு போயிடுவேன். இதுல என்னன்னா, இந்த சிகப்பு நாடா குழுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 1990கள்ல வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் வியாதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. சரியா? அந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாததுனால கிராமப்புறங்கள்லயும் சரி நகரப்புறங்கள்லயும் சரி மிக முக்கியமா இளைஞர்கள் மத்தியில் அதிகமா பரவ ஆரம்பிச்சு 1990. அப்போ அந்த மெடிக்கல் அந்த டாக்டர்ஸ் மற்ற இந்த மெடிக்கல் அந்த மினிஸ்ட்ரியிலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க இந்த வியாதி எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்ப அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ரெட் ரிப்பன் கிளப். அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இந்த ரெட் ரிப்பன் கிளப்னு சொல்லிட்டு ஒண்ணு காலேஜ்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ காலேஜ்ல எல்லா ஊர்லயுமே இருக்குமே, காலேஜ்ல அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பவர் அதிகமா இருக்குமே. ஸோ காலேஜ்ல ஆரம்பிச்சாங்கன்னா 2 in 1. எப்படி 2 in 1னா, இளைஞர்களுக்கு தான் அதிகமா அந்த வியாதி வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அந்த இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த இளைஞர்கள் இதுல ஜாயின் பண்ற இளைஞர்களை வச்சு வெளியே அவங்க ஊர்ல இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு மோட்டிவ்ல தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த கிளப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. இதுல வெறுமனே அதாவது என்ன, எய்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸ் தான் எய்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுது, எய்ட்ஸ்ங்கிற வியாதி. அந்த வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா. சரியா? அதே மாதிரி என்னென்ன இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, எய்ட்ஸ் ஒருத்தருக்கு இருந்தாலும் இப்ப திடீர்னு ஒருத்தர் ஒரு கம்பெனிலயோ இல்லாட்டி ஒரு ஊர்லயோ ஒரு காலேஜ்லயோ ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருந்தா அவங்கள நம்மள ஒதுக்கி வச்சிருவோம். கரெக்டா? ஐயோ இவனுக்கு எய்ட்ஸ் இருக்கு, பக்கத்துலயே போகக்கூடாதா சாமி, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருவோம். அவங்களும் வெளியே வர மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. என்னதான் அவனுக்கு எய்ட்ஸ் அட்டாக் ஆயிருந்தாலும் அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ அவனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் அவனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இது பண்ணணும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உலாவ விடணும்னு சொல்லிட்டு அவங்களோட எப்படி நாம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசணும் பிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் ஒரு சொல்லி கொடுப்பாங்க. இதுல அவங்க நம்ம ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரிலேஷன்ஷிப் நம்மளால வச்சுக்க முடியும். சரியா? அதாவது எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்க முடியும், இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள நம்ம வச்சுக்க முடியாதுங்கிறத தெளிவா இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு மூலமா மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து அந்த மாணவர்கள் மூலமா மற்றவங்களுக்கு பரப்புறதுக்கு உண்டான மெயினான மோட்டிவ் தான் இந்த கிளப் ஆர்ஆர்சி. இதுல ப்ரோக்ராம் ஆஃபீஸர் நான் சொல்லிட்டு என்எஸ்எஸ் இருக்கிற நாங்களே தான். நெக்ஸ்ட் அடுத்தது ரோட்டராக்ட் கிளப். இது அதே மாதிரிதான், இது ஒரு கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்பாக தான், கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு தாண்டி இருந்தா நீ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆகலாம். 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரோட்டராக்ட் கிளப் இருப்பாங்க. இதுல என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு போலியோ சொட்டு மருந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு போலியோ சொட்டு மருந்தோட எல்லாத்துக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்துருப்பாங்களா? அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? போலியோங்கிற பேரு, போலியோங்கிற வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பரவ ஆரம்பிச்சது ஒரு காலத்துல. போலியோங்கிற வைரஸ் குழந்தைகளுக்கு அதிகமா பரவ ஆரம்பிச்சது. அந்த போலியோங்கிற வைரஸ் பரவ ஆரம்பிச்சதுன்னா அது மூலமா அவங்களுக்கு கை விளங்காம போயிரு, கால் விளங்காம போயிரு, நிறைய குறைகள் வந்துச்சு. சரியா? அந்த குறைகள் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் போலியோ சொட்டு மருந்து. ஒரு பேச்சுக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, நீங்க போலியோ சொட்டு மருந்து போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போய் நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தா போய் ஒரு போலியோ சொட்டு மருந்து போட்டு வந்துருவோம். அந்த ஒரே ஒரு சொட்டு போலியோ சொட்டு மருந்தோட விலை என்னன்னு தெரியுமா? 260 ரூபா வரும். 260 ரூபா வரும். 260 ரூபா நம்ம கிட்ட வாங்குறாங்களா? வாங்குறது இல்லை. கரெக்டா? ஆனா எத்தனை போலியோ சொட்டு மருந்து எத்தனை குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க? இப்ப எத்தனை? 260 ரூபா. இத்தனை கவர்மெண்ட்னால கொடுக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் சில என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான் இந்த ரோட்டராக்ட் கிளப். இந்த ரோட்டராக்ட் கிளப் மூலமா இதுல இருக்கிற பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் நம்மளாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மூலமா ஊரில் இருக்கிற பெரிய ஆளுகிட்ட எல்லாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அந்த போலியோ சொட்டு மருந்துக்கு கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் ஸ்பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் சார் இல்லை, இது மூலமா மரம் வளர்க்கறது. சரியா?
அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பிளட் டொனேஷன் ப்ரோக்ராம் இது எல்லாமே இந்த கிளப் மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல உனக்கு ஒரு என்ன பெனிஃபிட்னா, நீ சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு சர்வீஸ் மோட்டிவ் இருக்கும். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யலாங்கிற எண்ணம் இருக்கும். பட் என்ன இருக்காது, எக்கனாமிக்கலா வீக்கா இருப்பாங்க. பட் இந்த கிளப்ல நீ இணைஞ்சிட்டீங்கன்னா இதுல பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. இதுல நீ சர்வீஸ் பண்ணலாம்னு நினைச்சினா மட்டும் போது, ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்ணலாம்னு நினைச்சு அதுல ஜாயின் பண்ணா மட்டும் போது, உனக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம், உனக்கு உண்டான ஒரு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? அதுதான் இந்த ரோட்டராக்ட் கிளப். இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் கோஆர்டினேட்டர்னு பார்த்தோம்னா, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் நேற்றுக்கு வந்தாங்கல்லப்பா, ஹெச்ஓடி இன்சார்ஜா நேற்றுக்கு, இன்னைக்கு வந்து ஒரு பிரின்சிபல் இன்சார்ஜா, நேற்றுக்கு சித்ரா மேடம் வந்து பிரின்சிபல் இன்சார்ஜான்னு இருந்தாங்க. அவங்க தான் ஹெச்ஓடி ஆஃப் தி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் இதில் கோஆர்டினேட்டர். வித் கூட யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா மேல வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ரீடர்ஸ் கிளப். சரி, ரீடர்ஸ் கிளப்பை பற்றி சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ 10th மார்க் எடுக்கிறோம், 2 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் 470 400, நான் யாரையும் இது குறித்து சொல்றப்ப பொதுவாக சொல்றேன், 470 480 எடுக்கிறாங்க, 180 190 எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? என்ன வித்தியாசம், என்ன காரணமா இருக்கும்? சும்மா தெரிஞ்சது சொல்றேன். அதாவது 2 விதமா, நல்லா படிக்கிற பையனும் இருக்கிற, நல்லா படிக்காத பையனும் இருக்காங்க. எதனால அவன் நல்லா படிக்கிற, எதனால அவன் நல்லா படிக்கிறது இல்லை சொல்லுப்பா. இதுல என்ன சார் கேள்வி? இதுல கேள்வியே பதில் இருக்கு. நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்காத பையன் நல்லா படிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். சோ என்னன்னா, யார் ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே, சரியா, வீட்டுக்கு போகும்போதே யோசிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே புக்கை வச்சுட்டு, சரி பேக்கை வச்சுட்டு பேக்ல இருந்து புக் எடுக்கிறான்னா அவன் நல்லா படிப்பான். சரியா? யார் ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே 2-3 விஷயம் இருக்கு. வீட்டுல பேக்கை வச்சுட்டு வெளியே சுத்த போயிடும், விளையாட போயிடும், ஒண்ணு. 2வது, போன உடனே சில பேருக்கு டிவியில சுவிட்ச் போகும், டிவி சுவிட்ச் கை போகும், 2. இன்னும் ஒரு சிலருக்கு மெயினா மொபைலுக்கு கை போகும். சரியா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, படிக்கிறதுக்கு உண்டான அந்த தூண்டுதல் இல்லாததான் காரணம். படிக்கிறதுக்கு உண்டான செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது, செல்ஃப் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. சரியா? நம்மளா சுயமா திங்க் பண்ணி படிச்சாதான் ஆச்சு. நம்மளை யாராலையும் படிக்க வைக்க முடியாது. நாங்கள ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, புரியுதா, உங்களை பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, யாராலையும் உங்களை படிக்க வைக்க முடியாது. உனக்கா அந்த எண்ணங்கள் தோன்றி வீட்டுல போய் புக் எடுத்து வச்சு படிச்சினா தான் நீ நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ அந்த மோட்டிவ்ல தான் இந்த ரீடர்ஸ் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. இந்த ரீடர்ஸ் கிளப் என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமை கொடுத்து எப்படி படிக்கணுங்கிறது சொல்லி கொடுப்பாங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா இங்கிலீஷ் ரீடிங், இங்கிலீஷ் ரீடிங். சரியா? இப்ப திடீர்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து, ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து கொடுக்குறேன், இங்கிலீஷ் புக் எடுத்து கொடுக்குறேன். உங்கள எத்தனை பேர் வந்து சரளமா இங்கிலீஷ் படிக்க முடியும்? இந்த புக்கை பார்த்து படப்படம் படிச்சிருக்கீங்களா? திக்குமா, கேப் வருமா? கேப் வரும், திக்கும், இதெல்லாம் இருக்கு. சரியா? அதே மாதிரிதான் சரி, இங்கிலீஷ் கேப் போகணும், தமிழை கொடுத்தா மட்டும் இங்க எத்தனை பேர், கொஞ்சம் பேர் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரளமா படிப்போம், மீதி இருக்கிறீங்க படிக்க மாட்டோம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காரும் போது நல்லா படிப்போம், முன்னாடி வந்தா நம்மளால படிக்க முடியாது, மைக்ல நடுங்க ஆரம்பிச்சு. கரெக்டா? இது எல்லாம் போக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ரீடர்ஸ் கிளப். சரியா? படிக்கிற புத்தகம் வாசிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு என்னன்னா, வாரத்துல ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரியே இந்த ரீடர்ஸ் கிளப் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. சரியா? நம்ம காலேஜ்ல இந்த ரீடர்ஸ் கிளப் மூலமா உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் என்ன கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க சாமி, நம்ம காசு கட்டணும், யாரும் இங்க ஃப்ரீயா வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம காசு கட்டுறது மூலமா உங்களுக்கு தினமலர், போன வாட்டி தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு இங்கிலீஷ் பேப்பர், ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. நீங்க காசு மாசம் காசு கட்டுறதை வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து தினம் அதுல படிச்சீனாவே உனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் வரும், அதே நேரத்தில் உனக்கு தமிழ் ஃப்ளூயன்ட் வரும். சரியா? இங்கிலீஷ் நாலேஜும் வரும், உனக்கு தமிழ் நாலேஜும் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் நீ சரளமா பேச முடியும், இங்கிலீஷ்ல நீ கட்டுரைகள் எழுத முடியும். சரியா? ஒரு ஃப்ளூயன்ட் வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த ரீடர்ஸ் கிளப். சரியா? சரி, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸை கூட்டிட்டு வந்து புத்தகம் வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. சரியா?
அதுதான் இந்த ரீடர்ஸ் கிளப்போட மெயின் மோட்டிவ். ஸோ எது எப்படியோ உன்னை அட்லீஸ்ட் நீ வீட்டில் தான் போய் படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கேயாவது வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைமாவது உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரீடர்ஸ் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 1 மணி நேரம் லைப்ரரி ஹவர் வரும். அப்போ நீங்க போய் கட்டாயம் நியூஸ் பேப்பரோ புக் எடுத்து வச்சு படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரீடர்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 2-3 வருஷத்துக்கு 2-3 டைமாவது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு புத்தகத்தை நம்மளும் வாசிக்கணும். நான் சொல்றது புத்தகன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்ட் புக் மட்டும் கிடையாது. இது சப்ஜெக்ட் புக்கு படிக்கிறதுக்கு உண்டான மோட்டிவ் அந்த ஒரு இதுல இதை ஆரம்பிக்கல. நீ எல்லா விதமான புத்தகங்களையும் படிக்கணும். சரியா? உனக்கு வாழ்க்கை மற்றவங்களோட அதாவது நல்ல தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு, அது இங்கிலீஷ் புக்கா இருந்தாலும் சரி, தமிழ் புக்கா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீ வாசிச்சு பழகி உனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட குழுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் அதாவது கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா தங்கபாண்டி சார், நம்ம காலேஜோட லைப்ரரின்னு சொல்லுவாங்க, லைப்ரரியன். அதோட மேக்ஸ் சார் இன்னைக்கு ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் விக்ரம் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோஆர்டினேட்டரா இருக்காரு. நெக்ஸ்ட், சரி, நான் சொன்ன மாதிரி அந்த ரீடர்ஸ் கிளப்ல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நீ படிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ படிச்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் மெயின் மோட்டிவ். சரியா? நீ புத்தகம் படிச்சு அந்த புத்தகத்தை படிச்சு எப்படி கரெக்டா மற்றவங்களுக்கு கன்வே பண்றாங்க, அதுதான் இங்க மெயின். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட், SC/ST செல்லுன்னு சொல்லுவாங்க. ST/SC செல்லுனா பின்தங்கிய வகுப்பை சார்ந்த இந்த SC/ST கம்யூனிட்டி. இவங்க இது எதுக்காக முதல்ல உருவாக்குனாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாலேஜ் இருக்கும். பட் எக்கனாமிக்ல சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருப்பாங்க. அது இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க எல்லாம் அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான திறமை இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லயே வீக்கா இருப்பாங்க. பொருளாதாரத்துல அதாவது காசு கட்ட முடியாது, இது பண்ண முடியாது. அதுல நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அந்த கம்யூனிட்டி ரிலேட்டடா நிறைய பேர் பாதியில நின்றுவாங்க. காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் நின்றுவாங்க, ஃபீஸ் கட்ட முடியாம, இல்ல வேற ஏதாவது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தினால நின்றுவாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். முதல்ல ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்களா வச்சு அவங்களுக்கு படிப்பறிவே கொடுக்கக்கூடாதுன்னு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அப்படியெல்லாம் இனிமேலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கோஆர்டினேட்டர்ஸ் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க அந்த ப்ரோக்ராம் அந்த கோஆர்டினேட்டர், அந்த SC/ST செல்லோட கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட போய் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல போய் உங்களோட பர்சனல் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அது ஈவன் எக்கனாமிக் படிக்க முடியலங்கிறீங்க, எக்கனாமிக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நீ படிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அவங்க SC/STக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்கு, அதுக்கு நீ என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், இந்த அளவுக்கு நீ மார்க் எடுத்தா உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ல உனக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும், நீ அது மூலமா உன்னோட ஸ்டடீஸை நீ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கு. சரியா? SC/STக்கு இல்லை, இப்போ பொதுவாகவே எல்லா கம்யூனிட்டிக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி SC/STக்கு எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் ஸ்கூல்ல இருந்தே கிடைக்கும். ஆனால் பல பேருக்கு அது தெரியாது. எல்லாத்துக்கும் SC/STக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் வரும்னு தெரியுமானா தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான். நெக்ஸ்ட், அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளது பன்னீர்செல்வம் சார் இருக்காரு, தனசேகரன் சார் சிவில் டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸ்ல பன்னீர்செல்வம் சார் இருக்காரு, தனசேகரன் சார்னு சொல்லிட்டு சிவில் டிபார்ட்மெண்ட். அடுத்தது சசிகுமார் சாரு, வடிவேல் சாரு, புண்ணியவதி மேடம், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த SC/ST செல்ல கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. என்ன மீனிங்னா, இப்ப SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலும் பொதுவாகவே யாரு வேணாலும் கேட்கலாம். இருந்தாலும் அது அந்த கூட இந்த டீம் எஸ்பெஷலி ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல மெம்பரா ஜாயின் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2-3 டைம் நல்ல ஒரு ஸ்பீக்கரை கூட்டிட்டு வந்து பேச வைப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு, எப்படி எப்படிலாம் படிச்சு எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு, இது எல்லாத்தையும் அந்த டீம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லணும். கட்டாயம் நீங்களும் அந்த குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் SC/ST இருக்கீங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல கொண்டு வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் என்னன்னா, அத்தனை ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கணும்னா ஒரே விஷயம், நிக்காம மெயினா அரியர்ஸ் வாங்காம நீ படிச்சீங்கன்னா உனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. மேல போகும். சரி, அது மட்டுமா சார்? இல்ல, உனக்குள்ள ஏதாவது பர்சனலா பிரச்சனை இருந்தாலும், ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகட்டும், சரியா,
இல்லை காலேஜில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்னால ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்கிறதுனால அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட நீ போய் சொன்னீங்கன்னா கட்டாயம், ஏன்னா இவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? அந்த தயக்கங்களை போக்கி உங்களுக்கு உண்டான உடனடியான தீர்வை கட்டாயம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்சி எஸ்டி சார். நெக்ஸ்ட், சரி, இதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கிளப், லிட்ரரி அண்ட் ஃபைனான்ஸ் கிளப். சரிங்க, இதுல நாம மெம்பரா சேர முடியாது, அதாவது சேரணுங்கிற அவசியம் கிடையாது. இது பொதுவாக இயங்கப்படக்கூடிய ஒரு கிளப் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பன்னீர் சாரும் விக்ரம் சார் தான் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. இந்த கிளப் எதுக்குன்னா, ஒரு காலேஜில் சேர்ந்தா வெறுமனே படிப்பு மட்டும் தானா, இல்ல டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தா போதுமா? நான் சொன்ன மாதிரி படிப்பு இருந்தா போதுமா, முன்னாடி வந்து மைக்ல பேசினா போதுமா, இல்ல செமினார் பேப்பர் பிரசன்டேஷன் இந்த நாலேஜ் மட்டும் போதுமானா? இல்ல எனக்குள்ள நிறைய திறமை இருக்கும். டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க, பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க. கரெக்டா? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாய் ஆக்டிங், மௌன மொழி, நிறைய பேர் மிமிக்ரி பண்றவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் இது, கோல போட்டி. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இதை எப்ப எஃபிசியண்டா செயல்படும் பார்த்தோம்னா, ஆனுவல் டேக்கு முன்னாடி இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் போட்டு, அந்த சர்க்குலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது தனி திறமைகள் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா, எக்ஸ்ட்ரா நாலேஜ் யாருக்காவது இந்த திறமைகள் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு போட்டி நடத்தி, அந்த போட்டியில உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு அது மூலமா ப்ரைஸ் கொடுக்கறது தான் இந்த டீமோட மெயின் மோட்டிவ். சரியா? இந்த டீமோட கோஆர்டினேட்டர் என்னென்ன நான் சொன்ன மாதிரி ஒரு சில காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரைட்டிங், ரங்கோலி, சிங்கிங், டம் சேரட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். அட் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். சரியா? காலையில இருந்து நிறைய ஸ்டோரி கேட்டீங்களா? சரி, ஒரு சிற்பி இருக்காரு. சிற்பினே யாருன்னா, வெரி குட், சிலை செய்யறவங்க இருக்காங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிலை செதுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இது கொஞ்சம் ஒரு மெயினான கண்டென்ட், உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. சிலை செய்யறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆத்தோரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சைஸா சிலை செதுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய 2 கல் எடுத்துட்டு வந்தார். எத்தனை கல் எடுத்துட்டு வந்தாருப்பா? 2 கல் எடுத்துட்டு வந்தாரு. சரியா? சரி, இப்ப சிலை செதுக்கலாம்னு சொல்லிட்டு உளியை வச்சு கல்லை வச்சு அடிக்க பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, முதல் 2 கல் எடுத்து வந்திருக்காருப்பா. இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாம இருந்தாலும் ஏத்துக்கும். கதையில என்னைக்கு என்ன பார்க்க கூடாது? படத்துல லாஜிக் பார்க்க கூடாது, அதே மாதிரி கதையிலும் லாஜிக் பார்க்க கூடாது. சரியா? சரி, என்ன சொல்ல வரேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற கல் எடுத்து உளி எடுத்து அடிக்கிறார். சிலை செதுக்கணும்னு என்னப்பா பண்ணணும்? உளி எடுத்து அந்த கல்லு மேல அடிச்சாதானே சிலை செதுக்க முடியும். சரி, சிலை செதுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கல் எடுத்து வச்சு உளி எடுத்து வச்சு அடிக்கிறார். உடனே அந்த கல் என்ன பண்ணுதுன்னா, ஐயோ வலிக்குதுன்னு சொன்னது. நான் சொல்லிட்டேன் லாஜிக் பார்க்கக்கூடாது. கல் எப்படி சார் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அனிமேஷன் படத்துல மற்ற படத்துல கிளி எல்லாமே பேச ஆரம்பிக்குது, அந்த மாதிரி தான். சரியா? சும்மா ஒரு கதைக்காக ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த கல் எடுத்து அடிக்கும் போது சார், உளி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு மேல அடிக்கும் போது அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னைய அடிக்காதீங்க சார், எனக்கு வலிக்குது அப்படிங்குது. சரியா? உடனே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்பி சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துக்கோ, ஒரு 1 மணி நேரம் வலியை பொறுத்துக்கோ. என்ன பண்ற? ஒரு 1 மணி நேரம் வலியை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கோ. உனக்கு நான் ஒரு நல்ல உருவத்தை கொடுக்குறேன், உனக்கு நான் என்ன ஒரு நல்ல உருவத்தை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. சரி அப்படிங்குது. திரும்பவும் ஒரு 2 அடி அடிக்கிறார். அது என்ன சொல்லுதுன்னா, என்னால வலி தாங்க முடியல, தயவு பண்ணி என்னை அடிக்காது, எனக்கு உருவம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்ன பண்ணா போதும், என்ன ஆளை விட்டா போதும், தயவு பண்ணி என்னை ஆளை விட்டுருக்கு, எனக்கு எந்த உருவமும் தேவையில்லை, என்னை நீங்க உரிய வச்சு தட்டாதீங்க, வலிக்குது, என்னை ஆளை விட்டுருக்குன்னு சொல்லுது. சரி, இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கதறதே, நம்ம விட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த சிற்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லை வச்சுட்டாரு. அடுத்தது அவருக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இன்னொரு கல் இருக்கு. வெரி குட். 2வது கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? அந்த 2வது கல் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிற்பி உளியை வச்சு அடிக்கிறார். அவருக்கு ஒரு ஆச்சரியம், அந்த கல்லு அழுகவே இல்லை, அந்த கல்லு வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை. சரியா? சரி, என்ன அவருக்கு ஒரு ஆச்சரியம். சரி, ஏன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும் போது வலிக்குதுன்னு அழுகுது, உனக்கு வலிக்கலையே, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு அந்த 2வது கல் என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல சார், நீங்க சொன்னதை நான் கவனிச்சேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல உருவத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க, என்னை அடிக்கிறது மூலமா கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துக்கு ஒரு நல்ல உருவத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால அந்த வலியை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
சரி பரவாயில்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி என்ன பண்றாருன்னா 2வது கல்ல தட்டி 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 ஒரு நல்ல விநாயகர் சிலையா மாத்திடுறாரு. என்னவா மாத்துறாரு? ஒரு விநாயகர் சிலையா மாத்திடுறாரு. சரி, கொஞ்ச நாள் போன உடனே அந்த டைம்ல ஒரு 2-3 நாள்ல அந்த ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் வருது. ஒரு கோயில் என்ன வருதுப்பா? கும்பாபிஷேகம் வருது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்பிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர்கள் பெரிய மனுஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்பியோட வீடை தேடி வந்து எனக்கு வந்து எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால ஒரு நல்ல விநாயகர் சிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா, ஓகே உங்களோட நல்ல நேரம் நல்ல கரெக்டா விநாயகர் சிலையத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி வச்சிருக்கிறேன், தாராளமா நீங்க எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டாரு. கரெக்டா அந்த விநாயகர் சிலை எடுத்தாரு. அப்ப அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த அந்த 2வது முதக்கல் இருந்துச்சு, எனக்கு சேலை செதுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த முதக்கல்ல பார்த்து இந்த கல் சும்மா தான் இருக்குதா, இதையும் எடுத்துக்கலாமா, நாங்க இதையும் கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சிற்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா சேலை செதுக்க முடியாது, ஏன்னா அதுதான் வேண்டான்றுச்சு. கரெக்டா? அதனால அது யூஸ்லெஸ்ஸா தான் கிடக்குது, நீங்க எடுத்துட்டு போங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி என்ன பண்ணிட்டாருன்னா 2 கல்லையும் கொடுத்துட்டாரா. அந்த ஊர் ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கல்லையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. விநாயகர் சிலையை கரெக்டா முன்னாடி வச்சுட்டாங்க. 2வது கல்லால செதுக்கப்பட்ட விநாயகர் சிலையை முன்னாடி வச்சுட்டாங்க. கல்லால செதுக்காத கல்லு செதுக்காம அப்படியே வச்சிருக்க அந்த கல்லை விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா விநாயகர் சிலைக்கு என்ன நடக்கும்? மாலைகள், மரியாதைகள், சரியா, வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். கரெக்டா? பாலாபிஷேகம் பண்ண, அந்த அபிஷேகம் பண்ண எல்லாமே அந்த விநாயகர் சிலைக்கு நடக்குது. எல்லாரும் வந்து சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் அந்த சிலையை பார்த்து சாமி கும்பிட்டு தோப்பு கரணை போட்டு சாமி கும்பிட்டு கடைசி என்ன பண்றாங்கன்னா தேங்காயை வச்சு வழிபட்டுட்டு 3 சுத்தி வந்துட்டு அந்த தேங்காய் எதுல போட்டு உடைக்கிறாங்க? அந்த முதக்கல் வந்து பாத்தீங்கன்னா நீ செதுக்க வேண்டாம்னு சொல்லச்சல அந்த கல்லு மேல தேங்காய் போட்டு உடைச்சிடுறாங்க. சோ இந்த கதையில இருந்து உனக்கு ஏதாவது கான்செப்ட் புரியுதா? என்ன கான்செப்ட்? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு கல்லு தன்னை அடிக்க வேண்டாம், எனக்கு எந்த ஒரு உருவமும் வேண்டாம்னு சொல்லிச்சோ அந்த கல்லு லைஃப் லாங் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. கரெக்டா? தினம் அதே மாதிரி பூஜைகள் நடக்கும். யார் வந்தாலும் சாமி கும்பிடுவாங்க, சுத்திட்டு வந்து அந்த கல்லு மேலதான் தேங்காய் உடைப்பாங்க. ஒரு நாள் அந்த கல்லால வலியை தாங்க முடியல, அந்த கல் இப்ப தினம் வலியோட வேதனையோட தான் இருக்கு. அதே இன்னொரு 2வது கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வலியை தாங்கிருச்சு, ஒரே ஒரு நாள் தான் வலியை தாங்கிருச்சு, வேதனையை தாங்கிருச்சு. இப்ப அந்த கல்லுக்கு என்ன, அந்த வலியோட இருந்ததுனால அந்த கல்லுக்கு வழிபாடுகள், மாலைகள், மரியாதைகள், எல்லா அபிஷேகமும் அந்த கல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சரி, இதுதான் மாணவர்களோட வாழ்க்கை. நீங்க இப்ப டிப்ளமோ ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா 3 வருஷம், இந்த 3 வருஷம் உனக்கு படிக்கிறதுங்கிறது வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ என்னை விட்டுருங்க, வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் சொன்னாலும் சரி, படிக்கிறதுக்கு நடத்தினாலும் சரி, டெஸ்ட்டுக்கு சொன்னாலும் சரி, ஆளை விட்டா போதுண்டா சாமி, எனக்கு ஒரு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ அந்த 2வது கல்லு மாதிரி இங்க டிப்ளமோல வாங்க முடியாம 3 வருஷம் கஷ்டப்படாம நோகாம இருந்தீங்கன்னா 3 வருஷம் முடிச்சு லைஃப் லாங் உன போறவங்க வரவங்க ரொம்ப ஏனம்னா பாப்பா அடி வாங்கிட்டே தான் இருக்கும். உனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் உன்னையோட நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். இந்த 3 வருஷம் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த 3 வருஷம் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சீங்கன்னா உன்னால கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சேலரியில, நல்ல கம்பெனில நீ வேலைக்கு வாங்கிக்க முடியும். அப்ப லைஃப் லாங் உன்னோட வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீ ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் நல்லா படிக்க முடியும். சரியா? சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கிளப்பும் நான் வந்து பாத்தீங்கன்னா போடலப்பா, ஒரு சில கிளப் தான் போட்டிருக்கிறேன். எல்லாருக்குமே நம்ம காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாவே எக்கச்சக்கமான கிளப்ஸ் இருக்கு. சரியா? அதெல்லாம் நீ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் போகும்போது நீ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போறியோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அதுக்குன்னு தனியா நிறைய கிளப்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு சில கோஆர்டினேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சரியா? சும்மா நான் ஜென்ரலா மட்டும் சொல்லிட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தயவு பண்ணி இந்த மாதிரி கிளப்ல ஏதாவது சேர்ந்துக்கன்னு யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா போய்க்கும். சும்மா வெறுமனே நீ படிப்புன்னு மட்டும் இருந்தா நம்மளுக்கு இங்க வேலை கேட்கறது. நான் சொன்ன மாதிரி நீ கம்பெனியில எல்லாத்துலையும் செலக்ட் ஆகணும்னா எல்லா கிளப்லையும் நீ சேர்ந்தா மட்டும்தான் உனக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வந்துட்டே இருக்கும். புதுசா உனக்கு நாலேஜ் வந்துட்டே இருக்கும், உனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட திறமைகளை மேம்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், வழித்தடம் சொல்லுவோம். சரியா? இதையெல்லாம் நீ பயன்படுத்திக்கோ. யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளப் இந்த கிளப்னு கேட்டாங்கன்னா நீ வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச். சரியா? வாய்ப்புக்கு நன்றி சார்.